guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. So நம்ம சேனல் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ தமிழ் பீப்புள் ரொம்ப நன்றி, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. தமிழ் பீப்புள் இல்லை, தெலுங்கு பீப்புள் கூட என்னோட வீடியோஸ் வந்து பார்த்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க, காமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அதுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் 5 மார்னிங் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்னிங் ஹேபிட்ஸில் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் டிப் வந்து ட்ரிங்க் லெமன் வாட்டர். ஸோ எல்லோரும் சொல்கிற மாதிரி இவங்களும் லெமன் வாட்டர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பட் லெமன் வாட்டரோட நீங்கள் கொஞ்சம் சியா சீட்ஸ் சோக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய டே வந்து இந்த சியா சீட்ஸ் வித் லெமன் வாட்டரோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு இந்த லெமன் வாட்டர் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி லிவர்லேருந்து டாக்ஸின்ஸு ரிலீஸ் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். இதனால் வந்து நம்ம வெயிட் வந்து ஈஸியாக குறையும். ஸோ இப்போ நம்ம இந்த லெமன் வாட்டர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் சியா சீட்ஸ் வாட்டர் ஊற்றி நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு சோக் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொரு கிளாஸில் லியூக் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் சோக் பண்ண சியா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றோட காலையில் குடிச்சிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் மார்னிங் எக்ஸசைஸ். ஸோ மார்னிங் எக்ஸசைஸ்ன்றது இன்னும் வெயிட் லாஸ் குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. பர் டேக்கு 30 minutes நீங்கள் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இன்னும் வெயிட் லாஸ் ஆகும். சில பேர் வந்து மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பெருசாக வந்து நமக்கு கேலரிஸ் வந்து பர்ன் ஆகாது. எதனால்னா நமக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சாப்பிட்ட எல்லா சாப்பாடு வந்து வயிற்றில் இருக்கும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் இருக்கிற நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தான் மட்டும்தான் வந்து கேலரிஸ் குறையும் தவிர நம்ம ஏற்கனவே இருக்கிற கேலரிஸ் வந்து பர்ன் ஆகாது. ஐ மீன் கொலஸ்ட்ரால் வந்து பர்ன் ஆகாது. நம்ம மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து ஈஸியாக பர்ன் ஆகும். அதுதான் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதுதான் வந்து நமக்கு கேலரிஸாக குறையும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்னிங்னா ஈவினிங்னா அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணும்போது மார்னிங் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க, 30 minutes நீங்கள் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஈட்டிங் ரிச் இன் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே ஹை ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் லஞ்சுக்கு இருக்கிற டைமில் வந்து நமக்கு ரொம்ப பசின்றது வராது. அதனால நம்ம அன்னெசரியாக வந்து இந்த அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். அதனால நீங்கள் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் பர் டேக்கு 20 to 30 grams ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி. லைக் எக்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும், காட்டேஜ் சீஸ், வீட் பிரெட் இருக்கும் அது எடுக்கிற மாதிரி, க்ரீக் யோகட், அப்படியே காட்டேஜ் சீஸ், இதில் வந்து அதிகமாக வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் மார்னிங் இது எடுத்திங்கன்னா லஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு பசி வரவே வராது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் கெட்டிங் இனஃப் ஸ்லீப். நம்ம கரெக்டாக தூங்கிச்சுன்னா நம்ம மெட்டபாலிசம் சிஸ்டம், మన பாடியில் இருக்கிற வேலை செய்கிற எல்லா சிஸ்டம்ஸும் வந்து கரெக்டாக அதோடைய வேலை வந்து கரெக்டாக பண்ணிடும். அதுவே நமக்கு சரியான ஒரு தூக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதும் இது எப்போவோ ஒரு வாட்டி நடந்துச்சுன்னா ஓகே, பட் ரெகுலராக வந்து நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னும் போது நம்ம பாடி சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி நமக்கு சரியாக செரிமானம் ஆகாது. இதனால நமக்கு இன்னும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால்
7 to 9 hours வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு நல்லா தூங்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், பிளானிங் யுவர் மீல்ஸ். நம்ம காலையிலே வந்து நம்ம மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட போகிறோம், நைட்டுக்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான பொருள் வந்து க்ராசரிஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரீ பிளானடாக வந்து வீட்டில் வாங்க வச்சுக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். எப்போவுமே நம்ம வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வெயிட் லாஸ்க்கு என்னென்ன எல்லா ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டே இன்னைக்கு இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்னைக்கு நைட் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரீ பிளானடாக இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கான கோல்ஸ் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம வெயிட் லாஸ்ன்றது ஏதோ புது புது ஹேபிட்ஸ் நம்ம பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எப்போவுமே வெயிட் லாஸ்ன்றதே நம்ம ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொன்ன இந்த மார்னிங் 5 ஹேபிட்ஸ் அதோட நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஒரு ப்ராப்பரான டயட் எடுத்துக்கோங்க. ஸோ விசிபிள் சேஞ்சஸ் வந்து ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இன்னும் வெயிட் லாஸ்க்கான ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.